ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா கேர்ள் சைல்டுக்கான சேவிங் ஸ்கீம். கேர்ள் சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தர பேர்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம பேபியோட பர்த் சர்டிஃபிகேட், பேன் கார்டு வந்து அப்பாவோடது இல்லாட்டி அம்மாவோடது, ஆதார் கார்டு அப்பாவோடது இல்லாட்டி அம்மாவோடது, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்பாவோடது இல்லாட்டி அம்மாவோடது. ஸோ இதெல்லாம் வேணும். இந்த அக்கௌண்ட் வந்து எங்கே ஓப்பன் பண்ணலான்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆத்தரைஸ் பேங்க்கில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ₹250 1.5 lakh வரைக்கும் இப்போ ஆனம் நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். நம்ம பொண்ணுக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறதுல 50% வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அது எதுக்குன்னா, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஆர் இல்லாட்டி மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து எப்போ மெச்சூர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு 21 இயர்ஸ், அதாவது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அவங்களுக்கு. நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஆனம் 7.6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் செய்கிறதோடு இல்லாமல் நமக்கு வந்து டேக்ஸஸ், எந்த விதமான டேக்ஸஸும் இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரீயாக நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க காலேஜ் போகிற டைமில் நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணி அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம வந்து செலவு பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒரு 1000 or 2000 போட்டால் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல கேஷாக தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஃப்யூச்சரில். எல்லாருமே கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.